வணக்கம். இன்னைக்கு நாங்க இந்த வீடியோவில் உளுந்து வடை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்க போறோம். பின்னேறதுக்கு வேலை சொல்றதுக்கு நாங்க விடிய ஒரு 10 மணி மாதிரியே தேவையான உளுந்த ஊற விட்டு கொள்றோம். வடை செய்யறதுக்கு உளுந்த ஒரு 2 அல்லது ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டாலே காணும். இப்ப ஊற விட்ட உளுந்த நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுறோம். அந்த கோதெல்லாம் கலண்டு போற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும். கழுவி எடுத்துக்கொண்ட உளுந்த நல்லா வடிகட்டி ஒரு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கொள்ளணும். இப்போ அதை நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காம அடிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ வாங்க உளுந்து வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஊற விட்டு அடிச்சு எடுத்துக்கொண்ட உளுந்து, அதோட நல்ல சின்ன சின்ன வெட்டி இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, அதோட தேவையான அளவு உப்பு. உளுந்து வடை செய்யறதுக்கு முதல்ல அடிச்செடுத்து வச்சிருக்கிற உளுந்துக்குள்ள நாங்கள் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், அதோட நல்ல சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலை, அதோட தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறோம். எண்ணெய் சூடானதும் வடையை ஒன்றொன்றா தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு பூவரசம் இலையில வச்சு தட்டி எடுத்தனாங்க, அல்லது வாழை இலையும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் கையிலேயே கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு தட்டி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுப்பை லைட்டாக குறைச்சி விடணும். ஏனெண்டா நாங்கள் நல்ல கூட எரிய விட்டோம்னு சொன்னால் வெளியே கறி வந்துடும், ஆனால் உள்ளுக்கு அவிஞ்சிருக்காது. அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு பொரிச்செடுத்து கொள்ளணும். இப்படி 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு பொரிச்செடுத்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு வந்துட்டுது.
இப்போ நாங்கள் இதை இறக்கி கொண்டோம்னு சொன்னால் சுவையான உளுந்து வடை தயார். இன்றைக்கு பின்னேரம் நாங்கள் பிளேன் டீயோட உளுந்து வடை செய்து சாப்பிட்ருந்தோம். நாங்கள் யாருக்கெல்லாம் இந்த பிளேன் டீயும் உளுந்து வடையும் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.